நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சந்தை கூடினதுனால சகாயமாக நிறைய காய்கறிகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு காய்கறிகள் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மொத்த காய்கறியும் நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு கடைகளை எடுத்து வைக்கிற நேரத்தில் போனதுனால வெறும் 50 ரூபாய்க்கு கிடச்சிது. பகலில் இதோட ஒர்த்து வந்து 150 ருபீஸ்க்கு வரும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு ரவா தோசை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பெரும்பாலும் இந்த ரவா தோசைலாம் அடிக்கடி செய்ய மாட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரவா உப்புமா சம்மந்தப்பட்ட ரவா சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அவ்வளவா வந்து பிடிக்காது. அதனால் எப்போவாவது ரேராக தான் செய்வேன். ஸோ நேற்றும் அதுதான் செஞ்சு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். இந்த தோசை தவா சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் 450 ருபீஸ்க்கு ஒரு 3-4 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். பட் இதோட பேஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருந்ததுனால நடுவில் மட்டும் தோசை தீஞ்சு வருது. இது எல்லா இடங்கள்லையும் அனல் பரவவே மாட்டேங்குது. நீங்கள் தோசை தவா ஏதாவது வாங்கணும்னு நினச்சின்னா பேஸ் வந்துட்டு ஹெவியாக இருக்க மாதிரி வாங்குங்க. எனக்கு ஒரு நல்ல தோசை தவா வந்து யாராவது ரெஃபர் பண்ணுங்கள்.